டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் வீரன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கு பார்க்க போகிறோன்னா, ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் இந்த டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து கடந்த 2-3 வருஷமாக எப்படி கொஷின் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி அதிலிருந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பிரித்து கொண்டு வர்ற மாதிரியான ஒரு சம்மு கேட்டுட்டு வராங்க. அதுதான் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. வேறு எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சம்ம கூட அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம மொத்தம் ஒரு 10 மாடல் பார்க்க போகிறோம். 10 மாடல். ஸோ இந்த மாடலை பார்த்தாவே போதுமானது. ஸோ இந்த மாடலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஓரளவுக்கு எப்படி கேட்டாலும் பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மாடல் 1 பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். மாடல் 2வும் பேசிக்காக தான். மோஸ்ட்லி இந்த டாப்பிக்கில் வர எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ எங்கே எக்ஸாமில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர்ற அந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சம்டைம் ஈஸியாக நம்மளால் போட முடியும் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர்ற அந்த கொஷின். சம்டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மேக்ஸை நல்லா டீப்பாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த கொஷினை ஆன்சர் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 minutes, சம்டைம் 5 minutes கன்சியூம் ஆகிற மாதிரி எதனா கொஷின்லாம் கூட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. நான் கடந்த 2-3 வருஷன்றதை நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அதை தாண்டி ஒரு நிறைய சின்ன டிபார்ட்மெண்ட்டு சின்ன போஸ்டிங்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60-80, 100 கொஷின் கிட்ட பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நம்ம பேசிக்ஸ் என்னென்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம், ஸோ கொஷினில் யூஸ் பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷார்ட்கட் ஃபார்முலா நான் கொண்டு வந்திருக்கேன். எந்தெந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஸோ 2 எண்ணு கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ஹெச்சிஎஃப்போ ஒரு எல்சிஎம்மோ ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? ஸோ XY இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த 2வது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருவாங்க, இல்லை எல்சிஎம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் நம்பர். ஓகேங்களா? இன்ட்டு ஹெச்சிஎஃப். இந்த ரேஷியோ ஆஃப் நம்பர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, 1:2. இந்த மாதிரி ரேஷியோ கொஷனில் மென்ஷன் ஆகி வரும். ஓகேங்களா? அந்த எண்கள் 3:4 விகிதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிக்கும். ஸோ இந்த நம்பருக்கு நாம் என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்துக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு என்ன சார் கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாடலில். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க கொஷின் பார்த்தீங்கன்னா 1/2 அல்லது 1/3, 5/3. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்டால் மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன பண்ணிப்பிடிங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இல்லை கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது சேருக்கு தான் இது. நம்ம மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஆப்ஷனை வச்சு பார்த்திங்கன்னா அந்த கொஷினை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மொத்தம் 3 ஃபார்முலா. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு 2 இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்ன பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்கள் கொடுத்துருவாங்க. இல்லை அந்த 2 எண்கள் கொடுக்காம அந்த 2 எண்களுக்கு இடையேயான வேறுபாடு கொடுத்துருவாங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை அந்த 2 எண்களுக்கான கூடுதல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கூடுதல் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த 2 எண்களுக்கான
ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎஃப் வந்து இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎஃப்பும் 2 மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து கொஸ்டின் இருக்கும். நான் சொல்ல வர புரியுங்களா? 2 எண்களுக்கு இடையேயான வேறுபாடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை 2 எண்களுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஈஸியான ஃபார்முலா தான், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து பகா என்ன இருந்தால், ஸோ இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஸோ தமிழ் கேண்டிடேட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புரியலன்னா சைடில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இரண்டுமே வந்து பகா எண்ணாக இருக்கும்போது அந்த எண்ணுடைய ஹெச்சிஎஃப் வந்து என்னவாக இருக்கும்னா 1 தான் இருக்கும். அதுதான் நான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. 2 எண்ணு பகா இருந்துச்சுன்னா அதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஒன்று. வேறு என்ன சார் கொஸ்டினில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் வந்து சம்டைம் வந்து ஜிசிடின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ கொஸ்டினில் ஜிசிடின்னு கொடுத்தாலும் சரி அது ஹெச்சிஎஃப் தான். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் மெத்தடில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ரெண்டும் ஏறக்குறைய 1 தான். ஓகேங்களா, வேறு என்ன சார் இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்ன்றது ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும். ஓகேங்களா, எல்சிஎம்ன்றது பெரிய எண்ணாக வந்து இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டினில் வந்து ஸோ எப்பவுமே ஹெச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கும், எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண்ணாக இருக்கும். வேறு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்சிஎம்மை வந்து ஹெச்சிஎஃப்பால் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகும் முழுசாக. சப்போஸ் டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த எண்ணு பார்த்திங்கன்னா தப்பானதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து தப்புன்னு அர்த்தம். சம்டைம் வந்து நீங்கள் ஆப்ஷனில் போகும்போது கூட நீங்கள் வந்து ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டிவைட் ஆகலை, ஸோ இது வந்து ஹெச்சிஎஃப்போ இருக்க வாய்ப்பில்லை, இல்லை எல்சிஎம்மோ இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 480 இருக்குது, இது வந்து எல்சிஎம்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். எல்சிஎம்மு ஸோ 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஹெச்சிஎஃப், இது பாருங்கள். ஸோ முழுசாக டிவைட் ஆகிடும். ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் வந்து 7 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் வந்து 480 கொடுத்தாங்கன்னா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து தப்புன்னு அர்த்தம். சில பேர் ஆப்ஷன்லேருந்து போவாங்க, ஆப்ஷன்லேருந்து போகிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ மற்ற கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸை தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கிளாஸ் வரையும் போகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய கொஸ்டின் இருக்குது, நிறைய சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொண்டு வர போகிறோம். ஓகே, சரி முதல் சம் வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா பாருங்கள், 598 மற்றும் 874 மீப்பெரு பொது வகுத்தி எண் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருவாங்க, அதோடைய ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்னவோ அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா 3, 4 எண்ணு கூட வரிசையாக கொடுத்த கூட இதோடைய எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நீங்கள் வந்து இப்படி டானா வகுத்தல், ஸோ இப்படி சொல்கிறது, இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டும் நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், மீப்பெரு பொது வகுத்துனா வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து அந்த வார்த்தையை நான் புதுசாக கேள்விப்படுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 598 874 ஓகேங்களா, ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஆணவகத்தில் போட்டுகிட்டே போனீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். ஓகேங்களா, இவ்வளோ பெருசெல்லாம் போட்டிங்கன்னா டைம் வந்து கன்சியூம் ஆகும். சரி நீங்கள் போடலாம், இந்த மெத்தடில் வந்து போட்டுகிட்டே போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து மூவ் பண்ணிடலாம். இதுதான் ஷார்ட்கட், இந்த மாடலுக்கு இதுதான் ஷார்ட்கட். பாருங்கள், நான் வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். 2 எண்ணுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 874 மைனஸு 598. ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, எனக்கு 276. ஓகேங்களா, ஸோ இது வந்து வந்துடுச்சு, இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன வேலைன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வர டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் வந்து 276 இல்லை, இல்லாத பட்சத்தில் அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகேங்களா, அடுத்து இந்த டிஃப்ரென்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் ஸோ கிட்டத்தட்ட 100க்கு மேலே போகுது. 100க்கு மேலே ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா, அப்போ வந்து 2ஆல் விட்டுறணும். அடுத்து வந்து என்ன வரும்னா 3ஆல் வந்து அந்த எண்ணை வந்து டிவைட் பண்ணுறேங்க. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும்,
3ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 3ஆல் டிவைட் ஆதா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இருக்கிற எண்ணெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க 3 மடங்காக வரும். அதாவது 3, 6, 9, 12, 15 இப்படி வந்து பார்த்தா 3 மடங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், இது எனக்கு கூட்டினா எவ்வளோ வருது? 9 + 10 15. ஸோ 15 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணெய் 3ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்காமலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி வகுப்படும் விதி வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 276 3ஆல் டிவைட் பண்ணால் 92 வருது. 92 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? அப்போ அடுத்து வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம். அடுத்து அந்த எண்ணெய் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? 69. 69 ஆப்ஷனில் இல்லை. ஸோ 5ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 6ஆல் பாருங்கள். ஸோ 6ஆல் டிவைட் ஆகா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வகுப்படு விதி 2ஆல் 3ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணெய் பாருங்கள் 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ 6ஆல் 276 6ஆல் டிவைட் பண்ணுங்கள் 46. ஓகேங்களா? 6ஆல் டிவைட் பண்ணால் 46. ஸோ 46 கொஸ்டினில் இருக்குங்களா பாருங்கள்? இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லேருந்தே வந்து போனீங்கன்னா ஸோ இப்படி வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி பெரிய எண்ணு ரொம்ப கடினமாக எண்ணு வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து புரியணுன்றதுக்காக சொல்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய மெத்தட் மாதிரி தெரியும். ரொம்ப பெரிய மெத்தட்லாம் ஒன்றுமே கிடையாது. வகுப்படும் விதியை வச்சு டக்குன்னு வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பாருங்கள். ஸோ 2ஆல் 3ஆல் 4ஆலாம் போட்டால் ஆப்ஷன் இல்லை. ஸோ 6ஆல் போட்டால் ஆப்ஷனில் வருது. அப்போ ஆப்ஷன் 46 வருதுன்னா அதான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 46. ஓகேங்களா? ஸோ 2 தான் போகணும். 2ஆல் போகணும், அடுத்து 3ஆல் வகுக்கணும், அப்புறம் 4ஆல் வகுக்கணும், 5ஆல் வகுக்கணும், 6ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே சம்பு நான் இன்னொரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பாருங்கள் 867 மைனஸு 255. ஓகேங்களா? ஸோ டிவைட் மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது? 867 மைனஸு 255. எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 612 வருது. ஓகேங்களா? 612 வருது. ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் எனக்கு 612 வருது. ஓகே, இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 300 சில்லரை வருது. ஓகேங்களா? 300 சில்லரை ஆப்ஷன் இல்லை. அடுத்து 3ஆல் வாங்க. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்க. 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 200 மேலே போகுது. ஸோ எக்ஸாக்டாக வந்து அடித்து பார்க்கலாம். 255 இருக்குது. ஆனால் 255 வருதான்னு பாருங்கள். 612 டிவைடட் பை 3. ஸோ 204 தான் வருது. ஸோ 255 ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைடாக தான் பாருங்கள். ஸோ 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, கடைசி 2 எண்ணு மட்டும் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த எண் 4ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க. ஓகேங்களா? இந்த கடைசி 2 எண்ணு மட்டும் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த முழு எண்ணும் பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகணும். இல்லைனா கடைசி 2 எண்ணு பார்த்தீங்கன்னா 2 0 முடியணும். அப்படி முடிஞ்சாலும் சரி அது 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நான் வகுப்பொரு விதி நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எங்கே யூஸ் ஆனால் இந்த மாதிரி HCF எல்சிஎம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4ஆல் வந்து 612 டிவைடட் பை 4 போடுங்க. ஸோ 153 ஆப்ஷன் இல்லை. உடனே நெக்ஸ்ட்டு வாங்க. 4ஆல் போட்டாச்சு. 5ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பண்ணி டிவைட் ஆகாது. 6ஆல் பாருங்கள். ஸோ 6ஆல் வந்து 2ஆல் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆலும் டிவைட் ஆகுது, 3ஆலும் டிவைட் ஆகுது. அப்போ 6ஆல் ட்ரை பண்ணுவோம். 102 ஆப்ஷன் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோன்னா 7ஆல் வந்து ட்ரை பண்ணுவோம். 7ஆல் வகுத்து பார்ப்போம். 87 வருது. 87 பார்த்தோன்னா ஆப்ஷன் இல்லை. 8ஆல் வரல, டெசிமல் வருது. 9ஆல் போட்டு பாருங்கள், வரல. 10ஆல் வேண்டாம், 11ஆல் போடுங்க. 11ஆல் போட்டால் 55 வருது. ஓகேங்களா? அப்போ 12ஆல் போடுங்க. 12ஆல் போட்டால் 51 வருது. ஓகேங்களா? ஸோ 12ஆல் போட்டிங்கன்னா 51. அப்போ பாருங்கள் 51 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து வருது. சார் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் வந்து பார்த்துட்டே போனால் எனக்கு ரொம்ப ஒரு 4 வரையும் 5 வரையும்னா நான் சீக்கிரமாக டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி 12 வரையும் போச்சுன்னா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
இது ஒரே வழி. நீங்கள் வகுப்போட விதி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து டக்குன்னு மின்னல் வேகத்தில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட்லேயே ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2ஆல் வராது, 3ஆல் வராது, 4ஆல் ஓகே, 4ஆல்னா ரொம்ப 150 மேலே வருது, அப்போ வராது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆல் டிவைட் பண்ணி பாருங்களா, 61 வருது. 61 ஆப்ஷன் இல்லை. ஓகே, 61.2 வருது. அப்போ ஆப்ஷன் இல்லை. அப்போ வந்து 10ஆலையும் வராதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக பெரியன்னு வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இல்லை சார் வேறு எப்படி சார் நான் பண்ணுறது, நான் வந்து ஸ்டெப் வைஸாக போடணும் அப்படின்னு போட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப கடினமாக தான் இருக்கும். என்னால் வகுப்படுதுன்னு டக்குன்னு வந்து கண்டுபிடிப்பீங்களா? ஸோ முடியவே முடியாது. ஏன்னா டிலே ஆகும். பாருங்கள். ஸோ இதை கூட்டினா எவ்வளோ வருது? ஸோ 10 14 ஓகே 21. ஓகேங்களா? இது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதையும் 3ஆல் டிவைடாக தான் பார்க்கணும். 7 2 12 இது 3ஆல் டிவைடு. ஸோ ஃபஸ்ட் டைம் 3ஆல்னு சொல்லிட்டு ஈஸியாக போடலாம். அப்போ 3ஆல் போடுங்க. 2 6 மிச்சம் 1 5 பாஞ்சு சாரி 10 14 21. ஸோ டிவைட் ஆகணுமே, மிச்சம் 2ங்களா? ஸோ ஓகே பாருங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 2 டைம் வந்து வந்துடும். மிச்சம் வந்து என்ன இருக்குது? ஸோ 2 மிச்சம் வந்து 2 இருக்குது. 2 போட்டால் 7 21 8 24 8 முறை 24 மிச்சம் 2 போட்டோம்னா 9 27. ஓகேங்களா? ஸோ இது வந்துடுச்சு. அடுத்து இதையும் பாருங்கள். ஸோ 8 24 மிச்சம் 1 இருக்குது 5 பாஞ்சு. அகைன் பாருங்கள். இது எந்த நாள் வகுப்படுதுன்னு நமக்கே தெரியல. ஓகேங்களா? ஸோ 17ஆல் வகுப்படுதான் என்னன்னு தெரியல. 17 போடலாம். ஆமாம், 17ஆல் வகுப்படும். இந்த மாதிரி பெரிய எண் கண்டுபிடிக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கன்சியூமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக எதுவும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 51 வந்துடும். கண்டுபிடிக்க லேட் ஆகுது, புரியுங்களா? கண்டுபிடிக்கலாம் ஸ்டெப் வைஸு, பட் லேட் ஆகும், டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் வந்து தாராளமாக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள். ஓகே சார், அது ஸோ 2 எண்ணு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்து சீக்கிரமாக போட்டுட்டோம். சப்போஸ் வந்து ஒரு 3 4 எண்ணு கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுக்கும் ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து அரேஞ்ச் பண்ணணும். சம்டைம் டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண் முன்னாடியும் சிறிய எண் சென்டர்லையும் மீடியமான எண்ணை வந்து கடைசிலையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சின்னதுலேருந்து பெருசு போகணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு தான் போயிருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ வந்து நான் வந்து 204, வேறு என்ன இருக்குது 1190, வேறு என்ன இருக்குது 445 இது இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 எண் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 எண்ணை வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 எண்ணை வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் எடுக்கணும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ 1190 மைனஸ் 204. ஓகேங்களா? இதை வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு 986 வருது. ஓகேங்களா? அடுத்து அது 2 டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். எனக்கு இது 2 டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 255 வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா அகைன் வந்து பார்த்தோன்னா இது 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நான் வருது பாருங்கள். 986 மைனஸ் 255 எனக்கு போட்டிங்கன்னா 731 வருது. ஓகேங்களா? ஸோ 2ஆவது வாய்ப்பாடு 3ஆவது வாய்ப்பு 4ஆவது வாய்ப்பெல்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. ஒரு 2 டிஜிட்லாம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 20க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா சார்? இந்த மாதிரி 21க்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பெரிய எண்ணால் வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்ற மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. எனக்கு ஆப்ஷன்லாம் பாருங்கள் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வருது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்ட போய்ஸ் வந்து 2ஆல் 3ஆல் 4ஆல் 5ஆல் போகும்போது ரொம்ப பெருசாக வரும் போல். ஸோ 18ஆல் 19ஆல் டிவைட் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும் போல் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா? அப்போ வேறு என்ன பண்ணலாம் சார்? இதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து எடுங்க. ஆப்ஷன்லேருந்து ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணுங்கள். இந்த எண்ணை வந்து டிவைட் பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஆப்ஷனில் பாருங்கள் 731 இருக்குது. 731 எது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 731 இருக்குது. நான் 731 நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 17க்கு 17ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 17ஆல் டிவைட் பண்ணால் 43. ஓகேங்களா? ஒரு முழு எண் வந்து வருது. ஓகேங்களா? நான் இந்த சைடில் எழுதுகிறேன் 731. ஸோ இதால் ஆப்ஷன் ஏ வந்து இருக்கிறேன். 17ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தோம் ஒரு முழு எண் கிடைக்கும் 43. ஓகேங்களா? அடுத்து 19ஆல் அடிக்கிறேன். 19ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
அடுத்து 19ஆல் போங்க. அடுத்து 19ஆல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 19 டெசிமல் வருது. அப்போ அது ஆப்ஷன் எலிமினேட்டட். ஸோ டெசிமல் வரக்கூடாது. ஓகேங்களா? எவ்வளோ வருதுன்னா 38.44ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 38.4 அப்படி டெசிமலில் போகுது. டெசிமலில் வரக்கூடாது. அப்போ அது வந்து ஆப்ஷன் தப்பு. அடுத்து ஆப்ஷன் சி வந்து எடுங்க. ஆப்ஷன் சி வந்து 18 வந்து டிவைடாக தானே பாருங்கள். ஸோ 18 பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் வருது. எவ்வளோ வருதுன்னா 18 போட்டால் 40.6 அப்படி டெசிமலில் போகுது. ஓகேங்களா? அப்போ இதுவும் வந்து தப்பான ஆப்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? வேறு என்ன சார் இருக்குது? 21 இருக்குது. 21 செக் பண்ணிக்கிறேன் அப்படியே. சரி 21 இருக்குது. 21 போட்டாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் போகுது. 34.8 சம்திங் அப்படி டெசிமலில் போகுது. ஸோ இதிலேருந்து நான் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வருது. ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர். சார் சப்போஸ் வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. அதாவது 2 ஆப்ஷனுமே டெசிமல் வராமல் ஒரு ரவுண்டு வேல்யூவாக வருது அப்படின்னா அதை 2ல் எது சின்ன நம்பரோ அதுதான் வந்து நீங்கள் வந்து ஆன்சராக சூஸ் பண்ண போகிறீங்களா? ஏன்னா ஹெச்ஷேப்புன்றது எத்தனை எண்ணு கொடுத்தாலும் சரி அதில் சிறிய எண்ணு தான் ஹெச்ஷேப்பு. இப்போ ஆப்ஷனில் வந்து 17 வருது. சப்போஸ் வந்து ஏதோ ஒன்று, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 22 வருது அப்படின்னா இது 2ல் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். 17 தான் சின்ன நம்பர். அப்போ அந்த 17ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மாதிரி இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சைடில் வந்து குறிப்புன்னு போட்டு எழுதி வச்சுங்க. இப்போ வந்து பார்க்கும்போது வந்து புரியும். ஒரு 2 மாதம் 1 மந்த் கழிச்சு வந்து பார்க்கும்போது இது எப்படி போட்டோம், எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து தெரியாமல் போகும். ஓகேங்களா? அதனால் இதையும் சைடில் நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 2-3 வேல்யூ வந்து சின்ன நம்பர் இருந்துச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 51 வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவைட் பண்ணுவேன், இங்கே 2த்துக்கு மைனஸ் பண்ணது வந்து 51 வந்துருச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை. ஆப்ஷனில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த 17 வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக போட்ட முடியும். பட் அங்கே வந்து பெரிய எண்ணம் இருக்குது, ஆப்ஷன் வந்து சின்ன எண்ணம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஆப்ஷன் வந்து போயிடுங்க. ஓகேங்களா? இப்படியும் போகலாம். நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் 612 வந்து நீங்கள் வந்து போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 இருக்கும்போது வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இப்படியே போயிடுங்க. 3ஆக இருக்கும்போது இந்த மாதிரி ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஆனால் ஆப்ஷன் சின்ன நம்பராக இருக்குன்னா நாங்கள் ஆப்ஷனில் கூட மூவ் ஆகும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? மூவ் ஆகிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அடித்து கூட பார்க்கலாம். நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். கிராஸ் வெரிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 204 கொடுக்கப்பட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா 17ஆல் டிவைடாக தான் பார்க்கணும். டெசிமல் வர இதுவும் 17ஆல் டிவைடாக தான் பார்க்கணும். டெசிமல் வராமல் இதையும் 17 டிவைடாக தான் பார்க்கணும். டெசிமல் வர அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கப்பட்ட ஆன்சர் வந்து கரெக்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் செக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 நம்பருமே அந்த 17ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகினா அதோட ஹெச்ஷேப் வந்து 17 நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. இதையும் பார்த்துக்குங்க. 4ஆவதாக பாருங்கள். இதையும் ஸோ அதே மாதிரி 3 நம்பர் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். 108, 288, 360. ஓகேங்களா? சின்னதுலேருந்து ஓகே. ஸோ அரேஞ்ச் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ரூலுக்கு வந்து நான் போகிறோம். ஸோ இது 2 மைனஸ் பண்ணிக்கிறோம், இது 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 108 டிஃப்ரென்ஸ் 288 போட்டால் நம்மளுக்கு வந்து 180 வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா 180. ஸோ அடுத்து 288 வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 288 டிஃப்ரென்ஸு 360. இது வந்து பார்த்தோன்னா 72 வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து இது 2க்கான டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன வருதுன்னா 108. ஓகேங்களா? ஸோ 108 டேரக்ட் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரு. அது வந்து நீ கிராஸ் செக்கிங் பண்ணிக்கணும். அந்த நம்பர் மேலே இருக்கிற நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து டிவைடாக தானே செக் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 108 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 108 வந்து ஃபஸ்ட்டு நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 50க்கு மேலே வருது. ஸோ 54. ஓகேங்களா? ஓகே 54. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணி டேரெக்டாக 54 வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 54 ஆப்ஷன் வந்துடுச்சு. அப்போ இந்த 54 வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் 54 எல்லாமே டிவைட் ஆகுது. மேலே இருக்கிற கொடுக்கப்பட்ட எண்ணால் டிவைட் ஆகுதான் பாருங்கள். 108 வந்து பார்த்தீங்கன்னா 54ஆல் டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 288 54ஆல் டிவைட் ஆகுதான் பாருங்கள். ஓகே. ஸோ 288 54ஆல் டிவைட் ஆகலாம். அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து டிவைட் ஆகலான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வந்து அடுத்து தேர்டு 3ஆல் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வருது பாருங்கள். 108 டிவைடட் பை 3. ஸோ 3 பார்த்தா 36 வருது.
ஓகேங்களா. அப்பப்போ 36 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பராலும் டிவைடாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 36 பாருங்கள். ஸோ 108 டிவைடட் பை 36 அப்படின்னு போட்டிங்கன்னா ரவுண்டாக 3 வருது. ஸோ ரவுண்டு வேல்யூ வருது. அடுத்து 288 வந்து 36ஆல் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அது ரவுண்டு வேல்யூ வருது. அடுத்து வந்து பார்த்தோன்னா 360 வந்து பார்த்திங்கன்னா 36ஆல் டிவைட் பண்ணால் அது ரவுண்டு வேல்யூ வருது. ஓகேங்களா. அப்போ எல்லாமே ரவுண்டு வேல்யூ வருது. அப்போ ரவுண்டு வேல்யூ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஏன் 54 வந்துருச்சு சார், ஏன் சார் இங்கே வந்து நம்ம 2ஆல் போட்டோம் 54 வந்துச்சு, ஆப்ஷன் 54 இருக்குது, ஏன் அது ஆன்சர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கிராஸ் செக் பண்ணும்போது மேலே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் ஆகுது, 1 டிவைட் ஆகலை, டெசிமல் வருது அப்படின்னா அது வந்து தப்பான ஆப்ஷன் அர்த்தம். அடுத்து 3ஆவது ஆப்ஷன் போகும்போது பாருங்கள், எனக்கு ஆப்ஷன் டிவைட் பண்ண 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 36 வருது. ஆனால் 36 வச்சு நான் கிராஸ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 36ஆல் வந்து பார்த்தா கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் இருக்கிற எல்லா நம்பரும் வந்து டிவைட் ஆகுது. அதனால் அதுதான் ஆன்சர்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்படியும் போடலாம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது சார், ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சின்னதாக இருக்குது, நான் வந்து டானா மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நான் வந்து டானா மெத்தடே போடுறேன் அப்படின்னாலும் போடலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா. பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட் 2ஆல் டிவைட் ஆகுது, சாரி 4ஆல் டிவைட் ஆகுது, அப்போ இது 4ஆல் வகுப்படும். இந்த நம்பர்லேயே பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்டு 4ஆல் டிவைட் ஆகுது, அப்போ இந்த நம்பரும் 4ஆல் வகுப்படும். அடுத்து இந்த நம்பர் பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்டு 4ஆல் டிவைட் ஆகுது, அப்போ இது 4ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 4ஆல் எடுத்துக்கிறேன். 4ஆல் எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, மிச்சம் வந்து 2 இருக்குது போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ 7 டைம்ஸ் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், 4ஆல் போடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ 4 7 28. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து ஒரு 2 டைம் வரும். ஸோ 72. ஓகேங்களா. அடுத்து 4ஆல் பாருங்கள். ஸோ 9 டைமு 36 0 0 அப்படியே வந்துடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்களா, ஸோ 3ஆல் டிவைடராக இல்லைன்னு பார்க்கணும். ஸோ 3ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைட் ஆகுது, ஏன்னா எல்லாமே கூட்டினா 3 மடங்காக வருது. ஓகேங்களா. அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9 முறை 27. ஓகேங்களா. 72 எத்தனை முறை வருதுன்னு பாருங்கள். 72 வந்து பார்த்தீங்கன்னா 24 டைம்ஸு. இது பார்த்திங்கன்னா ஸோ 30 டைம்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எனக்கு 3ஆல் டிவைட் ஆகுதா. ஸோ டிவைட் ஆகுது, அகைன் 3ஆல் வந்து போட்டுக்கலாம். ஸோ 3ஆல் போட்டால் 3 8 முறை 24. ஸோ 10 முறை 30. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, காமனாக எடுக்க முடியுமா பாருங்கள். காமனாக எடுக்க முடியல. ஓகேங்களா. ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். காமனாக எடுக்க முடியல, அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு 36. ஏன்னா காமனாக இல்லை அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம், ஹெச்எப் அதோடு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. ஹெச்எப் வந்து எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 36 வருது. சப்போஸ் எல்சிஎம்லாம் கேட்டாங்கன்னா அப்படி இந்த நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதோட இன்னும் சுருக்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் 2ஆல் போட்டேன்னா மேலே அப்படியே 3 அப்படி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4, இது வந்து 5. ஓகேங்களா. இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். அப்படி பாருங்கள், 4 × 3 × 3 × 2 × 3 × 4 × 5. இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் கேட்டால் இது வரையும் போடணும். இப்போ லாஸ்ட்டு வந்து 1 1 1 வர வரையும் போடணும். ஓகேங்களா. ஹெச்எப் கேட்டால் காமனாக இல்லை அப்படின்னா அதோடு நிறுத்திக்கணும். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து 3 8 10 3லேயுமே காமனாக இருக்கும். 2த்தில் காமனாக வருது சார், 1த்தில் காமனாக வரனாலே நீங்கள் வந்து அது ஹெச்எப் கிடையாது. ஸோ இதோடு நிறுத்திக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு ஹெச்எப் தான் கேட்டுருக்காங்க, ஹெச்எப் பார்த்துட்டோம். இந்த மாதிரி எனக்கு சின்ன நம்பராக இருக்குது சார், எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 400க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா டானா மெத்தடே போகிறேன்னா டானா மெத்தடும் போகலாம். ஓகேங்களா. இல்லை நம்மள மாதிரி ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ அப்படியும் போட்டு பார்த்துங்க, உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லேயும் பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எல்லாமே பவரில் இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ எல்சிஎம்மில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்சிஎம் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லியிருந்தேன், பெருசாக இருக்கணும். அந்த எண்ணில் வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்கணும். அப்போ இந்த எண்ணை பவரில் கொடுத்துருக்காங்க, அப்போ பவரில் எது பெரிய எண்ணாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் சொன்னேன். இதில் வந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு 2 காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா. 3த்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஸோ மொத்தம் 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் அந்த 3 டேட்டா வந்து சொல்லிடுறேன். இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா, ஸோ இது ஒரு டேட்டா, மொத்தம் 3 டேட்டா இருக்குது. இப்போ எனக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா பவரில் பெரிய எண்ணாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ பவரில் பாருங்கள் காமனாகவும் இருக்கணும், ஆனால் அதில் பெரிய எண்ணாக இருக்கணும். ஓகேங்களா. இதில் பாருங்கள் 2 2 தான் இருக்குது.
இதில் பாருங்கள் 2^3 இருக்குது, இதில் பாருங்கள் 2 மட்டும் இருக்குது. அப்போ 2^3 தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. அப்போ நான் இந்த இடத்துல 2^3 வந்து நான் எழுதிடுறேன் இன்ட்டு. அடுத்து பாருங்கள் 3 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஓகேங்களா, 3த்துலையும் 3 காமனாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 3ல் எது பெரிய என்ன இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்க 3^3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பவராக இருக்குது. அதனால் நான் அதையும் எடுத்துக்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஸோ 5. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அதில் எது பெரிய பவர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பவர், 5/3. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து 7 பாருங்கள். 7 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பாருங்கள். 7 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா, அப்போ 7 எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் எது பெரிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4. அதுதான் வந்து ஒரு பெரிய பவர். வேறு என்ன சார் இருக்குது? இதெல்லாம் போக மிச்சம் விடுபட்ட என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 11 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, மீதி எதுலையுமே இல்லை, இதில் மட்டும் 11 இருக்குது. I/11. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம். ஓகேங்களா, ஓகே சார், இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதுதான் ஆன்சரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மெத்தடு HCF கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி HCF கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். வித் ஆப்ஷனோடய நான் கொண்டு வந்திருக்கேன். HCF பண்ணுறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். அட் தி சேம் டைம் பவரில் இருக்கிற நம்பர் வந்து எது சிறிய நம்பரோ அதுதான் வந்து காமனாக இருக்கும். காமனாலாம் அந்த நம்பரை நீங்கள் எடுக்கக்கூடாது. இங்கே ஏன் சார் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து நான் சொல்லியிருக்கேன் 1 வர வரைக்கும் நம்ம போடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ எல்லா நம்பரில் காமனாக இருக்கிறத எழுதுறதுக்கு அப்புறம் எது வந்து விடுபட்டிருக்கோ அதை நீங்கள் வந்து கடைசியில் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து எல்லாத்துலையும் இல்லை, இருந்தாலும் இந்த நம்பர் வந்து விடுபட்டிருக்கு, அதை எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த 11 வந்து நான் இங்கே ஆட் பண்ணோம். இங்கே சப்போஸ் HCF கேட்டோன்னா அந்த 11 வந்து வந்திருக்கா. ஏன்னா 11 எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் தான் இருக்கும். 11 ஒன்றத்தில் மட்டும் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனால் ஸோ 11 விட்டுருப்போம். மீதியெல்லாம் சின்ன பவரில் வந்து சின்ன நம்பர் ஏதோ அதை எடுத்து எழுதிருப்போம் HCF கேட்டிருந்தான். பட் இங்கே பாருங்கள் HCF கேட்டிருக்காங்க, பவரில் சின்ன நம்பராக இருக்கணும், ஆனால் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அந்த எண். ஓகேங்களா, பாருங்கள் மொத்தம் 3 டேட்டா இருக்குது. இது ஒரு டேட்டா, இங்கே ஒரு டேட்டா, ஸோ இங்கே ஒரு டேட்டா, மொத்தம் 3 டேட்டா இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வச்சு எழுதி பார்த்தோம்லாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ 11 வந்திருக்கு. 11 பாருங்கள் 3 காமனாக இல்லை, ஆனால் 11 வந்து இதில் வந்திருக்கு. அப்போ இது வந்து எலிமினேட்டடு. ஓகேங்களா, மிச்சம் இருக்கிறத தான் நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பவரில் பாருங்கள். ஸோ எல்சிஎம்னா HCFனா பவரில் சின்னதாக இருக்கணும். 2^2, 2^3 இருக்குது, 2^4 இருக்குது. இதில் எது இப்போ சின்ன பவரு? 2^2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இதுதான் 2^2. அப்போ பாருங்கள் இது பெருசாக இருக்குது, 2^4ன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய எண்ணு வரக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா, ஆப்ஷனை வச்சு போட்டான். ஓகேங்களா, ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 2 பாருங்கள் எல்லாத்துலையும் காமனாக இருக்குது. அதில் எது சின்ன எண்ணு தான் 2^2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எண். ஓகேங்களா, வேறு என்ன இருக்குது? 3 எல்லாத்துலையும் இருக்கான்னு பாருங்கள். 3 எல்லாத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, அதில் எது சிறிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3² தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2வது டேட்டாவில் 3² இருக்குது. ஸோ அதுதான் 3 எண். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 5 எல்லாத்துலையும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம், 5 வந்து எல்லாத்துலையும் காமனாக இருக்குது. ஆனால் அதில் எது சின்னதுன்னா 5^1, அதாவது 5, அது மட்டும்தான் இருக்குது. வேறு என்ன சார் இருக்குது? ஸோ செகண்ட் டேட்டாவில் வந்து 7 இருக்குது, மிச்சம் 2த்துலையும் 7 இல்லை. அப்போ எடுக்கக்கூடாது, ஏன்னா 3த்துலையும் காமனாக இருக்கணும். பாருங்கள், அடுத்து தேர்டு டேட்டாவில் 11 இருக்குது, மிச்சம் 2த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 இல்லை. அப்போ அதுலேயும் காமனாக இல்லை. அப்போ அதையும் விட்டுறலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சேம் தான் HCF. ஓகேங்களா, ஸோ இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் வந்து இப்போ ஆன்சர் என்னன்னு சொல்ல போகிறீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பவரில் எல்லாத்தையும் HCF எடுத்து எழுதுனதுக்கப்புறம் அந்த பவரவே நீங்கள் வந்து ஒரு முழு எண்ணாக மாற்றி மல்டிப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்லாம் பாருங்கள். அந்த எப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது 4 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.